சக்தி ஃபங்க்ஷனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளக்கேத்தி வைக்கிறாங்க. அத வேலு திருட்டுத்தனமா பாக்குறாரு. வேலு திரும்பி திரும்பி பாக்குறாரு. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சக்திய பின்னாடியில இருந்து கூப்பிடுறாரு. சக்தி திரும்பி பாக்குறப்ப ஷாக் ஆறாங்க. என்ன வேலு நீ நடு வீட்ல ஏன் இடுப்ப கிள்ற? யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? சக்தி யாரும் பார்க்கல, அதான் கிள்ளுன. வேலு யாரும் பார்க்கலாட்டி என் இடுப்ப இப்படியா கிள்றது? அடுத்த ட்ரிப்பு வேலு உன் கையி என் இடுப்பு பக்கம் வந்துச்சு, உன் கைய உடைச்சு விட்டுருவேன். மேடம் பாப்போம் மேடம். சக்தி இந்த மாதிரி உனக்கு எப்ப பூ முடிக்கிற ஃபங்க்ஷன்னு தெரியல. பரஞ்சோதி மீனாளுக்கு அலங்காரம் பண்ணி விடுறாங்க. மீனாள் கிட்ட சொல்றாங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன் மீனா, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பரஞ்சோதி. இப்ப சக்தி வேலுவை பார்த்து சொல்றாரு, கூடிய சீக்கிரத்துல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்திடுவோமா சக்தி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப பரஞ்சோதி வர்றாங்க. சக்தி சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல வேலு, வாய்ப்பே இல்ல. வேலு சக்தி கூட விளையாண்டுகிட்டு இருக்காரு. வேலு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சக்தி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கடுப்போட பரஞ்சோதி பாக்குறாங்க. சக்தின்னு கூப்பிடுறாங்க கோவத்தோட. அப்ப வேலு ஐயையோ அம்மா பாத்துட்டாங்களேன்னு திரும்பிக்கிறாரு மூஞ்சிய. சக்தி அத்தை பாத்துட்டாங்க, அத்தை கிட்ட என்ன சொல்றதுன்னு மூஞ்சிய திருப்பிக்கிறாங்க. பரஞ்சோதி வேகமா வர்றாங்க. இங்க நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன வேலு, எதுக்கு சக்தி கூட தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சிக்கு பூ முடிக்கணும்ல, போய் வேலைய பாருன்னு பரஞ்சோதி சொல்றாங்க. மீனாள் அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, கசாயம் குடிச்சு கொஞ்ச நேரம் ஆயிருச்சு, இப்ப போய் கர்ப்பம் களைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லிட வேண்டியதுதான். எல்லாரும் நம்பிடுவாங்க. ரொம்ப நேரமா பரஞ்சோதி கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. மீனா திறக்கல. திடீர்னு திறந்து வர்றாங்க மீனாள். என்ன ஆச்சுன்னு பரஞ்சோதி கேக்குறாங்க மீனா கிட்ட. கஸ்தூரி கேக்குறாங்க, ஏன் மீனா இந்த மாதிரி பண்ணுன? நாங்க ரொம்ப நேரமா கதவு தட்டிக்கிட்டு இருந்தோமே, கேட்கலையா உனக்கு? நாங்க எல்லாரும் அதை நினைச்சு ரொம்ப பயந்துட்டோம். அப்ப சேரன் டாக்டரை கூட்டிட்டு வர்றாரு. இப்ப வலி எப்படி இருக்கு சொல்லு மீனா அப்படின்னு கேக்குறாங்க. சேரன் சொல்றாரு, டாக்டர் வந்துட்டாங்கன்னு. மீனா அரண்டுட்டாங்க சேரன் கூட்டிட்டு வந்த டாக்டரை பார்த்து. நாளை சந்திப்போம்.